1938களில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா 1934, 35, 37 காலகட்டங்கள்ல சென்னை மாகாணத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல இந்திய கட்டாயமா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா அன்றைக்கு மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த நீதி கட்சி இந்த தீர்மானத்தை தள்ளுபடி செய்தது. ஆனால் காலம் அப்படியே நின்று விடாது. காலம் மாறியது. தமிழ்நாட்டினுடைய பிரீமியராக ராஜாஜி பதவிக்கு வந்தார். பிரீமியர்னா முதலமைச்சர். முதலமைச்சராக இல்லாத போதே இந்தியை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்த ராஜாஜிக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்த பிறகு இந்தியை கொண்டு வர்றதுல எந்த விதமான சிக்கலோ சிரமமோ இல்லாத சாதாரண சூழல் தான் இருந்தது. ஆனாலும் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் வலுவான போராட்டங்கள் நடந்தது.